வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வைக்கம் போராட்டம்தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியது. கேரளாவில் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் நடந்தே தீரும். பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆழி தேரோட்டம் கோலாகலம். வீதிகளில் வலம் வந்த 300 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட தேர். தமிழகத்தில் பள்ளி செல்லாத குழந்தைகளின் விவரங்களை வீடு வீடாக சென்று சேகரிக்க வேண்டும். ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு கல்வித்துறை உத்தரவு. அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி ஏப்ரல் 12ஆம் தேதி ஆஜராக சம்மன். பாட்னா மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் இடையேயான ஐபிஎல் போட்டியில் மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் முறையில் பஞ்சாப் வெற்றி. மற்றொரு போட்டியில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தியது லக்னோ. இனி விரிவான செய்திகள். பொதுமக்களின் தேவைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்ற ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடக்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி, வந்தே பாரத் ரயில்கள் நமது நாட்டின் திறமை மற்றும் நம்பிக்கையை பறைசாற்றுவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். சுற்றுலா மற்றும் வேலைவாய்ப்பிற்கு புதிய உத்வேகம் கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களை தாஜா செய்வதிலேயே முந்தைய அரசுகள் மும்முரமாக இருந்ததாக தெரிவித்த பிரதமர் மோடி, பொதுமக்களின் தேவைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்ற தங்களின் அரசு ஓய்வின்றி உழைத்துக் கொண்டே இருப்பதாக தெரிவித்தார். மீண்டும் வர்ணாசிரம சாதிய மதவாத சக்திகள் கோலோச்சு நினைக்கும் இந்த காலத்தில் நமக்கு பெரியார் என்ற பெருவிளக்கும் வைக்கம் போராட்டமும் கலங்கரை விளக்கமாக அமையும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வைக்கத்தில் நடைபெற்ற வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு தொடக்க விழாவில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சமூக நீதி போராட்டத்திற்கு முன்னோடி பெரியாரின் வைக்கம் போராட்டம் என்றும் இது இந்தியாவுக்கே வழிகாட்டியது என்றும் தெரிவித்தார். எத்தகைய சனாதன காலத்த பல்வேறு போராட்டங்களின் மூலமாக நாம் கடந்து வந்துள்ளோம் என்பதை இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் பணியை இரு மாநில அரசுகளும் செய்தாக வேண்டும். மீண்டும் சனாதன வர்ணாசிரம சாதியவாத மதவாத சக்திகள் கோலோச்ச நினைக்கும் காலத்தில் நமக்கு இந்த கடமை அதிகம் இருக்கிறது. இதற்கு பெரியார் என்ற பெருவிளக்கு நமக்கு பயன்படும். வைக்கம் போராட்டம் கலங்கரை விளக்காக அமையும். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தகைய ஒற்றுமையுடன் போராடி வென்றோமோ அதே போன்ற ஒற்றுமையுடன் செயல்படுவோம். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் நடந்தே தீரும் என்று அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காவிரி குண்டாறு திட்டத்தை விரைவுபடுத்த கோரி தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், காவிரி குண்டாறு இணைப்பு குறித்து சிந்தித்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என தெரிவித்தார். ஆதிதிராவிடர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர் மக்கள் முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பித்தால் மின் இணைப்புகள் வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். யாரேனும் அந்த முன்னுரிமை அடிப்படையில் திட்டங்களை விண்ணப்பித்தால் அரசு அதற்கு சிறப்பு கவனம் செலுத்தும். கடந்த ஆண்டு மட்டும் முதலமைச்சர் அவர்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இலவச மின் இணைப்பு திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் அரசனுடைய நிதிகளை கொடுத்து அதிலே பயன்பெறுவதற்கான வழிவகைகளை முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். அதன் மூலம் அந்த வால்பாறை தொகுதி இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், குறிப்பாக ஆதிதிராவிடர் மற்றும் மலைவாழ் மக்கள் பயன்பெறலாம் என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் நினைவு மாரத்தானில் கலந்து கொள்ளும் திருநங்கைகள் அனைவருக்கும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் நினைவு பன்னாட்டு மாரத்தான் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தொடங்கவுள்ளது. இதில் பங்கேற்பவர்களுக்கான முன்பதிவு தொடக்க நிகழ்ச்சி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மாரத்தானில் பங்கேற்கும் திருநங்கைகளுக்கு திமுக இளைஞரணி 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றார்.
சுங்க கட்டணத்தை முழுமையாக நீக்க வேண்டுமென்று தமிழக அரசு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சுங்க கட்டண உயர்வு குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கே.பி. அன்பழகன், வேல்முருகன் ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் ஏவவேலு பதிலளித்து பேசினார். அப்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படியே மத்திய அரசு சுங்க கட்டணங்களை வசூலித்து வருவதாகவும் 36 சுங்கச்சாவடிகளில் அரசு தனியார் மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறினார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை சந்திக்கும் போதெல்லாம் தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளை அகற்றவும் கட்டணத்தை குறைக்கவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுங்க கட்டணம் என்ற பெயரில் கொள்ளையடிக்கும் கும்பலை விரட்டியடிக்க வேண்டும் என்றும் சுங்க கட்டணம் தர மறுக்கும் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். அதேபோல் தமிழகத்தில் காலாவதியான 32 சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்றும் சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் எனவும் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யுவராஜ் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 3ஆம் தேதி திமுக சார்பில் சமூக நீதி கருத்தரங்கம் நடைபெறவுள்ளதாகவும் அதில் நாடு முழுவதிலுமிருந்து 16 அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதில் காங்கிரஸ் சார்பில் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் பங்கேற்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி. ராஜா, உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ், காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட 16 அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்திலிருந்து கி. வீரமணி, வைகோ, திருமாவளவன், ஜவாஹிருல்லா உள்ளிட்ட 5 அரசியல் கட்சித் தலைவர்களும் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் திங்கட்கிழமை முதல் மருத்துவமனைக்கு வரும் நபர்கள் முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என ராஜீவ்காந்தி மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவி வரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையினுடைய நுழைவாட்கள் அனைத்திலும் மக்கள் வருகின்றவர்கள், அவர்களுடன் வருகின்ற அட்டெண்டர்ஸ் போன்றவர்கள் போடவில்லை என்றால் அவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்கின்ற மாஸ்க் கொடுத்து அவர்களை அணிய வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாங்கள் முன்னெடுக்கப் போகிறோம். அதே சமயத்தில் உள்நோயாளர்கள் இருக்கிறவர்கள், அங்கு அவர்களுடன் இருக்கின்ற அட்டெண்டர்கள் அவர்களுக்கும் இதை போட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை சொல்லியிருக்கின்றோம். வாடகை தாய் சட்டத்தின்படி வாடகை தாய் தொடர்பான சான்றிதழ்களை பெற மாவட்ட வாரியாக மருத்துவ வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விண்ணப்பங்கள் விரைந்து தீர்வு காணும் வகையில் அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் வாடகை தாய் சட்டங்கள் குறித்து நீதித்துறை அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும் வகையில் மாநில நீதித்துறை விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தில் பார்வையாளர் கட்டணம் அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி பெரியவர்களுக்கு 15 ரூபாயும், சிறியவர்களுக்கு 10 ரூபாயும், மாணவர்களுக்கு சலுகை கட்டணமாக 5 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அருங்காட்சியகம் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தில் சாலை அமைக்கும் பணிகள் தரமாக இல்லாததால் திரும்பப் போட ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டு பணிகளை மாநகராட்சி அதிகாரிகள் நிறுத்தினர். சென்னை மாநகராட்சியில் சாலை அமைக்கும் பணிகளை கண்காணிக்க ஆணையர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. வளசரவாக்கம் மாருதி நகர் முதல் பிரதான சாலையில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றபோது அங்கு வந்த ஆய்வுக்குழுவினர் பரிசோதனை மேற்கொண்டனர். சாலையில் கொட்டப்பட்ட தார் கலவையின் வெப்பநிலையை சரிபார்த்தபோது அது சாலை அமைக்க ஏற்ற தரத்தில் இல்லை என்பது தெரியவந்தது. இதனையடுத்து மீண்டும் தார் சாலை அமைக்க ஒப்பந்ததாரருக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 76 ரூபாய் விலை குறைந்துள்ளது. கடந்த மாதம் 2268 ரூபாய்க்கு விற்பனையான வணிக சிலிண்டர் 2192 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளையில் 14.2 கிலோ எடையுள்ள வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் என்ற அரசின் அறிவிப்பிற்கு துரை வைகோ வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த மாவட்ட பிரிவினையின் போது கோவில்பட்டிக்கு மிக அருகில் உள்ள குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றிய பகுதி முழுவதையும் புதிதாக உருவாக உள்ள கோவில்பட்டி மாவட்டத்தில் இணைத்திட வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். தொழிற்சாலைகளுக்கு நிலம் கையகப்படுத்தும் போது குடியிருப்புகளுக்கும் சேர்த்து நிலம் கையகப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த திட்டம் செயல்படுத்த ஆலோசித்து வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ராமேஸ்வரம் மற்றும் இலங்கை தலைமன்னார் இடையே பயணிகள் படகு போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான வழிகள் ஆராயப்பட்டு வருவதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1076 கிலோமீட்டர் நீள கடலோரத்தில் குறுகிய தூர பயணிகள் படகு போக்குவரத்து மற்றும் கடல்நீர் விளையாட்டுகளை தொடங்குவதற்கான வழிமுறைகளை ஆராய, சாதகமான இடங்களை கண்டறிய தொழில்நுட்ப சாத்தியக்கூறு மற்றும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
முதலமைச்சர் ஸ்டாலினுடன் கைகோர்த்து நிற்பதற்கான காரணம் தேர்தலுக்காக அல்ல, சமூக நீதிக்காக என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் பேசியுள்ளார். தளபதி அவர்கள் திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறைக்கு தலைமை தாங்குகிறார். பெரியாருக்கு பின்னர் அண்ணா, அண்ணாவுக்கு பிறகு கலைஞர், கலைஞருக்கு பிறகு இன்றைக்கு தளபதி. திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை பாதுகாத்து வருகிற ஒரு மகத்தான பணியை ஏற்றுக்கொண்டு பெரியார் வழியில் அண்ணா கட்டி காப்பாற்றிய சமூக நீதி அரசியலை தலைவர் கலைஞர் அவர்கள் போற்றி பாதுகாத்த சமூக நீதி அரசியலை இன்றைக்கு அவர் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்கிறார். எம்மை போன்றவர்கள் எல்லோரும் இன்றைக்கு தளபதியோடு நாங்கள் கைகோர்த்து நிற்பதற்கு ஒரே காரணம்தான் தேர்தல் அல்ல, சமூக நீதி. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் 6 முதல் 18 வயது வரை உள்ள பள்ளி செல்லாத குழந்தைகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து வகை ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மூலம் ஏப்ரல் முதல் 2 வாரங்கள் மற்றும் மே மாதத்தின் கடைசி வாரத்தில் கணக்கெடுப்பை நடத்தி விவரங்களை பள்ளிக் கல்வித்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற ஆழித்தேரோட்டம் திருவாரூரில் கோலாகலமாக நடைபெற்றது. 1,00,000க்கும் அதிகமான பக்தர் வெள்ளத்தில் ஆழித்தேர் மிதந்து சென்ற நிலையில் 1500 போலீசார் 4 வீதிகளிலும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் 10 தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்றழைக்கப்படும் இந்த ஆழித்தேரானது சுமார் 350 டன் எடை கொண்டது. வானுயர ஓங்கி உயர்ந்து ஆழித்தேர் அழகாக ஆடி அசைந்து வந்ததை பக்தர் ஆரூரா, தியாகேசா என விண்ணதிர பக்தி பரவசத்துடன் கண்ணார கண்டு களித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அலிப்பிரி நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கும் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கும் டோக்கன்களும் வழங்கப்பட்டு வந்தன. கொரோனா தொற்று காரணமாக இந்த நடைமுறை நிறுத்தப்பட்டிருந்தது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபாதை திவ்ய தரிசன டோக்கன் தற்போது மீண்டும் வழங்கப்படுவதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழாவை ஒட்டி மகாரத உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சவத்தில் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சாலை தகராறு மரண வழக்கில் 10 மாதங்கள் சிறை தண்டனையை நிறைவு செய்த நவ்ஜோத் சிங் சித்து பாட்டியாலா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் எப்போதெல்லாம் சர்வாதிகாரம் தலை தூக்குகிறதோ அப்போது புரட்சி வெடிக்கும் என்றும் அந்த புரட்சியின் பெயர் ராகுல் காந்தி என நவ்ஜோத் சிங் சித்து தெரிவித்துள்ளார். அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி ஏப்ரல் 12ஆம் தேதி ஆஜராக பாட்னா மாவட்ட நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு கரோலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, அனைத்து கொள்ளையர்களும் மோடி என்ற குலப்பெயரையே ஏன் கொண்டிருக்க வேண்டும் என பேசியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக எம்பி சுஷில்குமார் மோடி சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த பாட்னா மாவட்ட நீதிமன்றம் வழக்கு தொடர்பான வாக்குமூலத்தை ஏப்ரல் 12ஆம் தேதி பதிவு செய்ய ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பட்டப்படிப்பு முடித்திருப்பது உண்மையானால் அதன் சான்றிதழ் ஏன் காட்டப்படவில்லை என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமரின் பட்டப்படிப்பு சான்றிதழ் விவரங்களை கேட்ட மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு குஜராத் உயர்நீதிமன்றம் ரூபாய் 25,000 அபராதமாக விதித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு விவகாரத்தின் சந்தேகத்தை மேலும் அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பட்டப்படிப்பு சான்றிதழ் இருக்குமானால் அது ஏன் காட்டப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 7 விக்கெட்டை இழந்து 146 ரன்களை சேர்த்துள்ளது. வெற்றிக்கு 24 பந்துகளில் 46 ரன்கள் தேவை என்ற நிலையில் மழையால் ஆட்டம் பாதிக்கப்பட்ட நிலையில் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி 7 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. டெல்லி அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் 20 ஓவர்கள் முடிவில் லக்னோ அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 193 ரன்களை எடுத்தது. அதனையடுத்து களமிறங்கிய டெல்லி அணி ஆரம்பம் முதலே சற்று தடுமாற்றத்துடனேயே விளையாடியது. 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு டெல்லி அணி 143 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதன் மூலம் லக்னோ அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வைக்கம் போராட்டம்தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியது. கேரளாவில் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் நடந்தே தீரும்.
பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆழி தேரோட்டம் கோலாகலம். வீதிகளில் வலம் வந்த 300 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட தேர். தமிழகத்தில் பள்ளி செல்லாத குழந்தைகளின் விவரங்களை வீடு வீடாக சென்று சேகரிக்க வேண்டும். ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு கல்வித்துறை உத்தரவு. அவதூறு வழக்கில் ராகுல் காந்தி ஏப்ரல் 12ஆம் தேதி ஆஜராக சம்மன். பாட்னா மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் இடையேயான IPL போட்டியில் மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் முறையில் பஞ்சாப் வெற்றி. மற்றொரு போட்டியில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தியது லக்னோ. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.